ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கோபிநாத். இது வந்து கிரிக்கெட் அனாலிசிஸ் வீடியோவாக தான் இருக்க போகுது. இன்னைக்கு வந்து சுட சுட ஒரு மேட்ச் முடிஞ்சிருக்கு. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ப்ரிவியூ மேட்ச் முடிஞ்சிருச்சு. நம்ம அதோட வந்து அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். என் கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நெருங்கிய பிரதர்னு சொல்லலாம். ப்ளஸ் வந்து ஒரு ரெண்டு டீமுக்கு கேப்டன்சி பண்ணாரு. ப்ளஸ் ஒரு ஒரு ப்ரீவியஸ் ஒரு இன்னொரு டீமில் ஆடிட்டு இப்போ கரண்ட்லி ஒரு மூணு டீம் வந்து ரெண்டு டீம் ஹோல்ட் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. ப்ளஸ் ஒரு டீம்ல ஆடிட்டு இருக்காரு. ஸோ வெல்கம் டு த ஷோ மிஸ்டர் கிரண். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ஹோஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஷோ பண்றோம். ஸோ இன்னைக்கு சுட சுட மேட்ச், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் எப்படி போச்சு, நீங்க எப்படி பாத்தீங்க, அதை தான் நம்ம பேச போறோம். ஸோ இன்னைக்கு இதை வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா ஒரு கிரிக்கெட் வீடியோ நம்ம பண்றோம் நம்ம சேனல்ல. ஸோ உங்களோட சப்போர்ட் ப்ளஸ் வீடியோஸ் வியூவர்ஸோட சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ வெல்கம் டு த ஷோ மிஸ்டர் கிரண். தேங்க்ஸ் கோபி. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து எப்படி போச்சுன்றது வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஆமா. ஆஸ் யூஷுவல் இந்தியா பாகிஸ்தான் என்ன என்ன நமக்கு ஃபீல் எக்ஸாக்ட்லி. இருக்குமோ அதே ஃபீலோட தான் இன்னைக்கு பார்த்தோம். அதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இந்தியா ம். பாகிஸ்தான் மேட்ச்னாலே வந்து அது வந்து ம். கண்டிப்பா வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் மேட்ச் தான். கரெக்ட். அது வந்து எப்பவுமே வந்து ஒரு வார் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான்ற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துப்போம். வார்னா நம்ம அந்த மாதிரி வாரம் எடுத்துக்க வேண்டாம். இது வந்து ஒரு ஸ்போர்ட்ல ஒரு வார் அப்படின்ற மாதிரி நம்ம எப்பவுமே எடுத்துப்போம். ஸோ ஓகே. அதே ஆர்வத்தோட பார்த்தோம். கடைசியில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாக்ட்லி. நம்ம நினைச்சபடியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்தியா வின் ஸோ பண்ணிட்டாங்க. ஆமா. எதிர்பார்த்த ஒரு விஷயம். ம். கரெக்ட். ஸோ நம்ம டாஸ்ல இருந்து போயிடலாம் ஸ்டார்டிங்ல. ஸோ இந்தியா ஓகே. ஐசிசி ஓடிஐல ரீசெண்டா 12 தடவை டாஸை தோத்துருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிளஸ் நம்ம டாஸ் தோத்ததுனாலயே என்னவோ நம்மளுக்கு அது ஃபேவரிசமாவே இருந்திருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டாஸ் தோத்தது ஒரு வகையில் நல்லதா கெட்டதா எப்படி பாக்குறீங்க? இல்ல டாஸ்ன்றது வந்து எப்பவுமே வந்து அத வச்சு மட்டுமே நம்ம வந்து மேட்ச வந்து நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா ம். வந்து டாஸ் வின் பண்ற எல்லா மேட்சஸும் நம்ம வின் பண்ணதும் கிடையாது. நம்ம வந்து லூஸ் பண்ணதும் ஆமா. கிடையாது. கரெக்ட் ஸோ கரெக்ட். ம். டாஸ்ன்றது எப்பயுமே வந்து ஒரு ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் தவிர, ம். அதுதான் வந்து மேட்ச டிசைட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம என்னைக்குமே எடுத்துக்க முடியாது. ஸோ ம். ம். அந்த ம். ம். விதத்துல ம். பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய நமக்கு ஃபேவரா தான் நடந்திருக்கு சொல்லப்போனா. அதுவும் ஆமா. இன்னைக்கு கரெக்ட் பர்ட்டிகுலர்லி கரெக்ட். இன்னைக்கு வந்து நமக்கு ஃபேவரா தான் முடிஞ்சது. ஸோ ஆமா. நம்ம வந்து டாஸ ஒருவேளை பேஸ் பண்ணி டாஸ் எதுவும் சொல்ல வந்து முடியாது. ரோஹித் சர்மா திடீர்னு வந்துட்டு இல்ல, நான் வந்து டாஸ் ரோஹித் சர்மா இப்படி வச்சுக்கோமே, டாஸ் வந்து ரோஹித் சர்மா ஜெயிச்சிட்டாரு, நான் வந்து பேட்டிங் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது எப்படி முடிஞ்சிருக்கும்? மேபி அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லயும் நம்ம ப்ரீவியஸ் அனாலிசிஸ் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, ப்ரீவியஸா மேட்சஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஒருவேளை நம்மளுக்கு அது கண்டிப்பா. டவுன்ஃபாலா இருந்திருக்குமோ? டாஸை தோத்துருந்தா ஜெயிச்சிருந்தா அந்த மாதிரி சொல்றேன். இன்கேஸ் ரோஹித் சர்மா ஜெயிச்சுட்டா பிளஸ் வந்து அதை பேட்டிங் ம். எடுத்துட்டு போறாரு அப்படின்னா டவுன்ஃபாலா இருந்திருக்குமோ? ஒருவேளை டாஸ் வந்து பாகிஸ்தான் வின் பண்ணதுனால நம்மளுக்கு ஃபேவரிசம் ஆயிடுச்சோ? இல்ல, இல்ல. எப்பவுமே வந்து ரோஹித் சர்மாவ பொறுத்தவரைக்கும் வந்து அவர் ரொம்ப ம். ஸ்மார்ட்டான ஒரு கேப்டன் அவரு. சரிங்களா? ஆ அஹ், அவர் வந்து டாஸ் ஒருவேள ஜெயிச்சிருந்தாருன்னா, நம்ம வந்து ம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்ம பண்ணியிருந்தா கூட, அவர் கொண்டு போயிருந்த விதம் வேற மாரி இருந்திருக்கும். என்ன ம். பொறுத்தவரைக்கும் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அனாலிசிஸ் இந்தியாவோட டீமு, பாகிஸ்தான் டீம் ம். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ம். எல்லா விதத்துலயும் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டெப் வந்து பாகிஸ்தானோட பெட்டரா தான் இருக்கும். ஆ கரெக்ட் கரெக்ட். எப்படி சொல்றீங்கன்னா, அதாவது நம்ம பிளான் பண்றதாகட்டும், எக்ஸிக்யூட் பண்றதாகட்டும், நம்மகிட்ட வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மூவ் வந்து நம்ம ரோஹித் சர்மா கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஓகே. பண்ணியிருந்தோம்னா, கண்டிப்பா இந்த ட்ராக்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ம். நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 280 டூ 300 நம்ம வந்து கண்டிப்பா ரீச் பண்ணியிருப்போம். ஆ கரெக்ட். அது வந்து ம். 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 பாகிஸ்தான் வந்து பண்ண விட்டுட்டாங்க என்ன கேட்டா. ஸோ இதுவே வந்து ஒரு 280 ஆர் 300 இருந்ததுன்னா, கண்டிப்பா நமக்குமே டஃப்பா இருந்திருக்கும் செகண்ட் ஹால்ஃப். எக்ஸாக்ட்லி. யா யா யா. அது ம். ம். வந்து ம். பாகிஸ்தான் வந்து அந்த ஸ்கோர் டார்கெட் வந்து நமக்கு செட் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்ட். ஸோ ஒரு லேட்டாஸும் போயிடுச்சு, நம்ம மேட்சை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இந்தியா ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா இவர் சிங் வருவாருன்னு பார்த்தேன். ஏன்னா சிங் நல்லா இருக்கு ஆக்சுவலி. பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சமிக்கே பாத்தீங்கன்னா வெளியில ஃபர்ஸ்ட் நிறைய ஒயிட் போட்டுட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆமா, பால் ஆமா. பாத்தீங்கன்னா அவுட் சைடு ஸ்விங் பண்ணிட்டு இருந்தாரு. நான் மிஸ் பண்ணேன், ஏன் ராணாவை ஸ்கிப் பண்ணிட்டு சிங் எடுத்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்ட்டு நான் யோசிச்சேன். அது கரெக்ட் தானா இல்ல ம். தப்பா? இல்ல இந்த இல்ல, ஸ்குவாட் இல்ல, இல்ல. இவங்க ஆடினது கரெக்டா? இல்ல, இல்ல. இந்த ஸ்குவாட் அவர் கொண்டு வந்து கரெக்ட் தான். ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ லாஸ்ட் மேட்ச் ம். வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இதே ஸ்குவாட் வச்சு தான் வின் பண்ணோம். ஓகே. கரெக்ட். சோ வந்து அதே ஆமா, அதே இதுல அதே ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலி எல்லா கேப்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோட ஆமா, வின்னிங் ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ நான் உடைக்காம நான் அப்படியே ஆமா, போயிடுறேன்றதுனா நான் பார்த்திருக்கேன். ஆமா. நீங்களுமே அதே ஸ்குவாட்ல நிறைய டீம் நீங்க வச்சு ஆடி இருக்கீங்க. நான் அதையுமே நான் பார்த்திருக்கேன். கரெக்ட். சோ ஒருவேளை அது ம். ஸ்ட்ராட்டஜியா? ஒரு கேப்டனுக்கு வந்து வின்னிங் டீம் ஸ்ட்ராட்டஜியை உடைக்கவே கூடாது. எனக்கு அதே வின்னிங் டீமோட நெக்ஸ்ட் மேட்ச் நான் வின் பண்ணிடுன்ற ஒரு கான்பிடன்ட் இருக்கு அதுல. ஆமா. அது வந்து 50% நான் சொல்லுவேன். அதுதான் வந்து ஃபுல்லா வந்து ம். அந்த கான்ஃபிடென்ட்டோட வரமாட்டாங்க ஒரு கேப்டன்ஸ் வந்து. ஒரு 50% வந்து அந்த மைண்ட் செட்ல தான் வருவாங்க.
ம், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பிட்சுக்கு வந்து இந்த பிட்சுக்கு வந்து நம்ம வந்து அதே பிளேயர்ஸ கொண்டு போனா நமக்கு வந்து நல்லா இருக்குமா? இல்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்பின்னரு, இல்ல ஃபாஸ்ட் பவுலர் ம். ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குமா இந்த பிட்சுக்குன்றதையும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு கேப்டன், ஒரு கோச் எல்லாமே வந்து கரெக்ட், கண்டிப்பா அத பார்ப்பாங்க. ஸோ கரெக்ட். அதுபடி பார்த்தீங்கன்னா, இது வந்து மோர் ஓவர் லாஸ்ட் பிட்ச் வந்து சேம் பிட்ச் ஆடல. ஒரே கிரவுண்ட் தான். பட் வந்து வேற பிட்ச். ஆமா, இது இன்னைக்கு வேற வேற வென்யூ. பிட்ச் தான். பட் துபாயில வேற வென்யூல ஆடுறோம். ம், கொஞ்சம் சிமிலரா தான் இருந்தது. என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ம், ஆல்மோஸ்ட் போன ட்ராக் ஆடுன மாரியே தான் ட்ராக். இது வந்து கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்ன்ற மாரி தான் சொன்னாங்க கூட. நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, ம், 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 பிட்ச் ம், ம், ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா, அதுலயுமே அவங்க சொன்னது அதுதான். இது ஒரு ஸ்லோ ட்ராக். ஸோ ஸ்லோ ட்ராக்க பொறுத்தவரைக்கும் ஆ ஹர்ஷ்தீப் சிங் வந்து அந்த அளவுக்கு எடுக்க மாட்டாரு. அவரோட பவுலிங் பெருசா எடுக்காது. ஏன்னா, அவன் வந்து கொஞ்சம் ஸ்விங் பவுலர் ஹர்ஷ்தீப் சிங். ம், ம், அதுவே ம், ம், வந்து ஹர்ஷித் ராணாவ பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த ஸ்லோ பால்ஸ் நெறைய போடுறான். 2வது வந்து இந்த ஸ்லோ பவுன்சரு, இந்த ஸ்லோ ட்ராக்குக்கு வந்து சூட்டபிளான பவுலர் வந்து ஹர்ஷித் ராணான்றனால, ம். வேண்டாம் மாத்த வேண்டாம். ஸோ இதே பவுலர்ஸ் இதே டீம கொண்டு போலான்ற ஒரு மைண்ட் செட்ல தான் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா வந்திருப்பாரு. ஓகே. சோ அது ஒரு அவங்களுக்கு ஹெல்ப்பும் ஆச்சுன்னு ம். நெனைக்கிறேன். பெருசா வந்து ஆமா, ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுக்கல அப்டின்னாலுமே வந்து அவர் கன்டென்ட் பண்ணாரு. ஆமா. ஒரு எண்டுல பாத்தீங்கன்னா, டெத் ஓவர் நீங்க எனக்கு பார்த்திருப்பீங்க. ஆமா, லாஸ்ட் ஓவர் ஆமா. ஹர்ஷித் ராணா பியூட்டிஃபுல்லா போட்டான். அதாவது வந்து ஆமா. கரெக்ட். ஃபர்ஸ்ட் 3 பால்ஸ் டாட். 4த் பால்ல ம். அழகா போட்டு விக்கெட் எடுத்தாரு. ஸோ கரெக்ட். லாஸ்ட் ஓவர்ல பார்த்தோன்னா, ஒரு ரன் கூட கன்சிடர் பண்ணாம விக்கெட் எடுத்து ஆல் அவுட் பண்றதுன்றது, கண்டிப்பா ம். வந்து அந்த மாரி ஒரு பவுலர் தான் வேணுன்றனால கரெக்ட்டா அத எடுத்துட்டு வந்தாரு ரோஹித் சர்மா. கரெக்ட்டா சூட் ஆயிடுச்சு அது. ஸோ பாயிண்ட். சோ ஹர்ஷித் ராணா கொண்டு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் கரெக்ட் தான். சோ பிளேயிங் 11 இந்தியா சூஸ் பண்ணது கரெக்ட் தான். சோ கரெக்ட்டா தான் அமைஞ்சிருக்கு. ஆமா, கரெக்ட்டா தான் வின்னிங்கா போயிருக்கு. சோ அப்படியே பேக் டு கண்டிப்பா. பாகிஸ்தானுக்கு வரலாம். சோ பாகிஸ்தானோட பிளேயிங் சேஞ்ச்ல ஒரு சேஞ்ச் இன்னைக்கு இருந்திருக்கு. சோ ஓப்பனர்ஸ் வந்து ஆமா. மாத்திருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது கரெக்ட் தானா? எனக்கு தெரிஞ்சு அது தெரியல. பிகாஸ் ஆஃப் அந்த அந்த பர்சனுக்கு இன்ஜுரினால தான் இந்த ஓப்பனர் வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால ஆமா. நிறையமே பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் இருக்கு. எப்படி சொல்லணும்னா அவங்க ஸ்டார்ட்டே பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்ட்டே காட்டலையோ அப்படின்னு எனக்கு மிஸ் ஆச்சு, ஃபீல் ஆச்சு ஒரு இடத்துல. ஏன்னா ஒண்ணும் இல்ல, இப்ப ரோஹித் சர்மா பவர் பிளேல பாத்தீங்கன்னா சரியான இன்டென்ட். பவர் பிளே 10 ம். ஓவர்ல நான் அடிச்சு பவுலர்ஸை கையை உடச்சிடணும், இதான் அவரோட பிளானா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அது பாத்தீங்கன்னா ஒன்னா ஒரு ஒரு சிக்ஸா இருக்கட்டும், ஃபோரா இருக்கட்டும், ஏதோ ஒன்று அவர் பேட்ல இருந்து வந்துருது. ஆனா பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து எனக்கு அந்த ஒரு ஃபயரான இன்டென்ட் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைக்கலையோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு, அது ஆடியன்ஸா பார்க்கும்போது. இல்ல. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் வந்து நம்ம வந்து ம், 2 குயிக் விக்கெட்ஸ் நம்ம எடுத்துட்டோம். நீங்க பார்த்தீங்கன்னா, ம். 10 ஓவர்ல வந்து பாகிஸ்தான் வந்து 52க்கு 2 விக்கெட் விழுந்துருச்சு. ஸ்டார்ட் ஆமா. பண்ணாங்க தவிர, அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்வான் ஆமா, அந்த ஆகட்டும், விக்கெட் அப்புறம் எக்ஸலண்ட் ரன் அவுட். ஆ அதை பத்தி பயங்கரமா பேசணும். அது எக்ஸலண்ட் ரன் அவுட் அக்சர் பட்டேல்ல. அது அது வந்து தேவையில்லாத ஆமா. ரன்னு. ஆமா, அது எதுக்கு தேவையில்லாத அவரு ரன் வந்து அது. ஓடுனாருன்னே தெரியல. அது வந்து அவரே சூசைட் பண்ணிக்கிட்ட மாரி ஆயிடுச்சு அது. எக்ஸாக்ட்லி அது கரெக்ட். வந்து அண்ட் எக்ஸலன்ட் த்ரோ. அக்சர் பட்டேல வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அது வந்து கரெக்ட், கரெக்ட். அவர் பார்த்தீங்கன்னா, மிட் ஆஃப்ல இருந்து வந்து அவர் கரெக்ட்டா ஆனா அவரோட லெஃப்ட் ஹேண்டுக்கு ஆங்கிள்ன்றனால அவர் ஈஸியா அடிச்சுட்டாரு அத. அடிச்சிட்டாரு. ஸோ ஆமா, லெஃப்ட் ஹேண்ட் ஆமா, பிக்கப் ஈஸியா வந்து த்ரோ அடிக்கிறது கரெக்ட்டா இருக்கவே அவரு கரெக்ட்டா வந்து டைரக்ட் ஹிட் ஆமா. அடிச்சதுனால கரெக்ட். அடிச்ச உடனே அது செலிப்ரேஷனே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி குல்தீப் யாதவ் ஆமா. பாத்தீங்கன்னா அங்க ஏன்னா இருந்து தெரிஞ்சிருச்சு அது செலிப்ரேஷனே டைரக்ட். பண்ணிட்டேன். ஆமா, தெரிஞ்சிருச்சு, டைரக்ட் ஹிட்னு தெரிஞ்சிருச்சு. சரி அப்படின்னு கரெக்ட். பார்த்தா டக்குன்னு ஒரு ம். 100 ரன்ல பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து பால் அப்படியே ஸ்விங் பண்ணுவாப்ல. ஆக்சுவலி லேட்டா தான் ஸ்விங் இருக்கு. அந்த அந்த பிச்சிலே பாத்தீங்கன்னா ஸ்விங் நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பால் டு ஸ்பீடு பாத்தீங்கன்னா பெருசா சமி தான் அதிகமா வந்து ஒரு 120 டு 30 போட்டாருன்னு நினைக்கிறேன். பட் ஹர்திக் பாண்டியா ஆமா. ஒரு 110 அந்த மாதிரி தான் போட்டாங்க. பட் ஆனா லேட் ஸ்விங்ல ஒருவேளை டக்குன்னு அந்த லெஃப்ட் ஹேண்டர் மாட்டிக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்விங்ல. அந்த கீப்பிங் கேட்ச் ராகுல் கலெக்ட் பண்ணுவாரு ஆமா. ஃபர்ஸ்ட் இல்ல இப்ப விக்கெட் எடுக்கிறது. நீங்க ம். ஹர்திக் பாண்டியாவ பார்த்தீங்கன்னா, அவர் வந்து T20 வேர்ல்ட் கப்ல இருந்தே வந்து உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ம். அன்னைக்கு மேட்ச் வின்னர் அன்னைக்கு. ஸோ அவரோட பவுலிங் ஆமா. பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப பேஸ் இருக்காது. ஆனா, ம். கரெக்ட்டான டெலிவரி வந்து அவரு வந்து டெலிவரி பண்ணிடுறாரு அவரு. ஸோ வந்து ரோஹித் சர்மா வந்து நம்பி அவருக்கு ஓவர் குடுப்பாரு. ஏன்னா, அந்த ம். கொஞ்சம் லைட் ஸ்விங் வந்து ஹர்திக் பாண்டியா கிட்ட கொஞ்சம் இருக்கும். அந்த பவுன்சர், ஓகே. லைட் பவுன்சர், ஸ்லோ பவுன்சர் இதெல்லாம் வந்து அவர் நல்லாவே போடுவாரு. ஸோ, ம். ம். இப்போ ம். ம். பாபர் அசாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு கூட கொஞ்சம் கொஞ்சம் நம்ம விராட் கோலி மாரி தான். அவருக்கு எக்ஸாக்ட்லி. எல்லாருமே ஆமா. வந்து அவங்க பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் அவர் தான் எங்களோட விராட் கோலின்னு அவங்க விராட் பேசிப்பாங்க. கோலினே கன்சிடர் பட் பண்ணுவாங்க. ஆமா. ம். கம்பேர் பண்ணக்கூடாது. பட் பட் வந்து அவரோட பேட்டிங் ஸ்டைல் ஓரளவுக்கு சிமிலரா இருக்கும். இவரு கூட ம். வந்து ம். பார்த்தீங்கன்னா, ம். அவருமே வந்து கவர் டிரைவ்ல வந்து சூப்பரா ஆடுவாரு பாபர் அசாம். ஸோ ம். அவரோட அது ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லலாம். அதே மாரி அதுவுமே அவரோட மைனஸ் தான்.
இன்னைக்கு அவர் அவுட் ஓகே. ஆனதே பாத்தீங்கன்னா, வெளியில போற பால தான் வந்து அவர் வந்து டிரைவ் ஆமா, ஆட போய் கரெக்ட். மாட்டிக்கிட்டாரு. டிரைவ் ஆட போய் மாட்டிக்கிட்டாரு. ம். ஸோ ஹர்திக் பாண்டியாக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ம். ஆகணும். ஏன்னா எக்ஸாக்ட்லி. அவரு ம். கரெக்ட்டா அவருக்கு அந்த பால போட்டு அவர தூக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல போட்டாரு, மாட்டிக்கிட்டாரு. ஆமா, அது ஸோ பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின ஃபர்ஸ்ட் பால் பாத்தீங்கன்னா 4 அடிச்சிருவாரு பாபர் ஆசம். ஆமா, அதுக்கு அடுத்த பால் வெளியில ஸ்விங் பண்ணிட்டு இந்த ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு போவாரு, சைலண்டா வெளில போயிடு ஆமா. அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. ஸோ ஹர்திக் பாண்டியா கிட்ட ஆமா. இருந்தபோது. ஸோ ஓகே, கரெக்ட். இப்போ வந்து ஸ்குவாட் வைஸ் பாத்தீங்கன்னாலுமே அதை பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ பாகிஸ்தான் ஸ்குவாட் வந்து விச் மீன்ஸ் அது கரெக்ட் தானா அவங்க எடுத்துட்டு வந்த ஸ்குவாடு? ஆமா. இல்ல. அது எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க ஸ்குவாட்ல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பவுலர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து கரெக்ட்டா ஒரு ஒரு 5 பவுலர் தான் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதிலயுமே வந்து ம். பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஒரு ஸ்பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அவர் வந்து பார்ட் டைம் ஸ்பின்னர் தான். அவர் வந்து ஃபுல் டைம் ஸ்பின்னரும் ஆமா, கிடையாது. கரெக்ட். கரெக்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்யூரேட்டா ஒரு 5 பவுலர்ஸ் வந்து தட் டூ ஒரு இந்தியா மாதிரியான ஒரு டீம் கிட்ட வந்து ம். கரெக்ட்டா ஒரு 5 பவுலர்ஸ கொண்டு வரது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அது கரெக்ட்ன்னு எனக்கு தோணல. ஓகே. பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு நல்லா வந்து ஒரு 2 ஸ்பின்னர்ஸ் வந்து உள்ள வச்சிருந்தாங்கன்னா, தட் இஸ் பார்ட் டைம் இல்லாம ஃபுல் டைம் ம். ஸ்பின்னர்ஸ் ஒரு 2 பேர் வச்சிருந்திருக்கணும் கண்டிப்பா இன்னைக்கு. ஏன்னா இது வந்து கரெக்ட். ஸ்லோ ட்ராக்ன்னு தெரியும்போது, நீங்க டாஸ் வின் பண்ணி நீங்க வந்து பேட்டிங் எடுத்து, அதுக்கப்புறம் நீங்க பவுலிங் போட போறீங்கன்னு ஒரு ஐடியால இருக்கீங்கன்னா, ம். ஆப்வியஸா வந்து நீங்க ஒரு 2 ஸ்பின்னர்ஸாவது வச்சிருக்கணும். அதுவே இந்தியால பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின்னர்ஸ். 3 3மே ஸ்பின்னர் ஆல் இருக்காங்க. ரவுண்டர்ஸ். கரெக்ட். சரிங்களா? ஸோ வந்து அதுல வந்து 2 ஆல் ரவுண்டர்ஸ், ஒரு குல்தீப் வந்து ஒரு ஃபுல் டைம் வந்து ஸ்பின்னர் அவரு. ஸோ நம்ம ம். 3 ஸ்பின்னர்ஸ் வச்சுட்டு போனதுனால, நம்மளால வந்து இந்த மிடில் ஓவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஸ்லோ பண்ண முடிஞ்சது. கரெக்ட் இது பாயிண்ட். வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பாகிஸ்தான் வந்து இடத்துல பண்ண இருந்து அட்டாக் முடியல. இருந்துச்சு. ஆமா, ஆமா, கரெக்ட். பாகிஸ்தானால இது பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரே ஒரு ஃபுல் டைம் ஸ்பின்னரும், ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் வச்சு போட்டாங்க. ஆ ம். 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அது வந்து அவங்களுக்கு வந்து எடுக்கல பெருசா. ஸோ அதனால ஆமா, வந்து அவங்க கரெக்ட். கொண்டு வந்த ஸ்குவாட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 70, ராங் 30ன்னு தான் நான் மூவ்ன்றீங்க. சொல்லுவேன். ம், 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 ம். கண்டிப்பா. ஓகே. ஒரு 70, ஆமா, இத 30 வந்து தான் சொல்லணும். ஆக்சுவலி இவருமே சொல்லியிருக்காரு. அஃப்ரிடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆஃப்டர் போஸ்ட் மேட்ச்சுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, ஆமா எங்க சைடு கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி இருக்கு. பட் இந்தியா வந்து ஸ்ட்ராங் ஹேண்ட்ல இருக்காங்க. ஸோ மிடில் ஆர்டர்ஸ்ல ம். இந்தியா வந்து பயங்கரமா அவங்க வந்து அந்த 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 கட்டமைப்பை எங்களால அவுக்கவே முடியல. பட் கம்பேரிட்டிவ்லி ம். பாகிஸ்தானை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எங்களுக்கு அது ரொம்பவே வீக்கா இருக்கு. அதனால தான் நாங்க தோத்ததுக்கான காரணம் அப்படின்ட்டு அஃப்ரிடி சொன்னாரு போஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம். ஸோ அதை அப்படிதான் நம்மளுமே பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா so அவங்க ஸ்குவாடும் பெருசா எடுத்துட்டு போற மாதிரிலாம் இல்ல. ஸோ ஒரு ஃபைட்டிங் அட்டாக் நான் அதுதான் ஸ்டார்டிங்கே வியூவர்ஸ் அப்புறம் பார்த்தேன் என்னன்னா, அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் ம். இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா சரி ஓகே, இல்ல. 2 விக்கெட் விழுந்துருச்சு, அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து பேக் டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் விக்கெட் வரும். எவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா சிங்கிள்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு, எனக்கு ஓகே, எனக்கு புரியுது மேட்ச் வின்னிங்ன்றத பொறுத்த வரைக்கும் சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் வந்து மேண்டேட்டரி. பட் நீங்க ஒரு ஓவருக்கு பவுண்டரி ரெக்வயர்டு இல்லையா, அது மட்டும் சொல்லுங்க ப்ரோ. கண்டிப்பா. இப்ப அவங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 ரன்ஸ் ஆர் 5 ரன்ஸ் பெர் ஓவர் ஆடியிருந்தா மட்டும் தான் வந்து அந்த 280 டார்கெட் அவங்க மைண்ட்ல வச்சிருந்தாங்கன்னா, பாயிண்ட். அந்த எக்ஸாக்ட்லி. மைண்ட் செட் வச்சு அவங்க ஆடவே இல்ல சொல்லப்போனா. அவங்க வந்து விக்கெட்ட காப்பாத்திக்கணும், ம். நிக்கணும், கிரீஸ்ல நிக்கணும்ன்ற ஒரே மைண்ட் செட்ல தான் ஆடுனாங்க இன்னைக்கு. ஸோ ம். அதனாலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2 பேரும் ஆடும்போது, ரிஸ்வானும், ஷக்கீலும் ஆடும்போது, அ ஷக்கில். 20 ஓவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80 டாட் பால்ஸ். அந்த கரெக்ட். 80 80 டாட் டாட் பால்ஸ். பால்ஸ்ன்றது வந்து ரொம்ப, ரொம்ப குரூஷியல். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ம். மிடில்ல வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி அத கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா கரெக்ட். 20 ஓவருக்கு 80 டாட் பால்ஸ்ன்றது ரொம்ப, ரொம்ப மோசமான ஒரு பேட்டிங் தான் நான் ஆமா, சொல்லுவேன். அதுதான் ஸ்டாட்ஸ். எப்படின்னா 50க்கு ஃபர்ஸ்ட் 50 வந்து எப்போ வந்துன்னா 50 பால்ஸ்ல வந்துருச்சு. ஸோ செகண்ட் ஆமா. 100 ரீச் பண்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 120 பால்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அந்த 100 கரெக்ட். நம்பர்ஸ் ஆமா. ரீச் பண்றதுக்கு. அது ஃபேரே இல்ல. அது எப்படின்னா அவங்களோட மைண்ட் செட்டே வந்து அது ப்ரிப்பேர் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ரிஸ்வானோட மைண்ட் செட் என்ன, எனக்கு ஒரு 250 வந்தா போதும், நான் டிஃபெண்ட் பண்ணிடுவேன் இந்தியான்னு தப்பு கணக்கு போட்டாரோ ஒருவேளை. மேபி. ஆமா, ஆமா. அவரு ம். ம். பொதுவாவே வந்து பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வந்து கொஞ்சம் எப்பவுமே ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டா தான் விளையாடுவாங்க. இந்தியா இந்தியா கிட்ட. ம். அது வந்து இன்னைக்கு இருந்தது. ஓவர் கான்ஃபிடென்ட்டாவும் இருந்தது. அட் த சேம் டைம் நம்மள பார்த்தா கொஞ்சம் பயமும் இருக்கு பாகிஸ்தானுக்கு. அது என்னைக்குமே பாயிண்ட். ஸோ இருக்கும். பயமும் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த பயம் கரெக்ட். வந்து இருக்கிறதுனாலயே வந்து அவங்க கொஞ்சம் பயந்து தான் இன்னைக்கு விளையாடுனாங்க. லைக் வந்து ஒரு ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா, கான்ஃபிடென்ட்டா நாங்க இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துட்டு போவோம். ஏன்னா, அவர் டாஸ் வின் பண்ணி அவர் பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ரிஸ்வானோட ஸ்டார்ட்டிங் ஸ்பீச் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டாஸ் வின் பண்ணி. அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசினாரு. இன்னைக்கு நாங்க வந்து அடிச்சிருவோம், கிழிச்சிருவோன்ற மாரி அப்படியே பேசினாரு. நான் கூட ஒரு ஓகே 300 தாண்டிருவாங்க போலன்னு நெனச்சேன்.
ம். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா, அவர் பேட்டிங் வந்து அவ்ளோ ஸ்லோவா ஆடுறாரு. அந்த பக்கம் ஷக்கீல் கரெக்ட். கூட ஓரளவுக்கு ஆடிட்டாரு. இவரு ஆமா. போட்டு பயங்கர மொக்க போட்டாரு. அதுக்கு பட் முன்னாடி ப்ரோ அதுக்கப்புறம் இவரு சொல்லியிருந்தாரு, யாரு அவங்களோட டீமோட ஹெட் கோச், பாகிஸ்தான் ஹெட் கோச் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து இந்தியன் டீம், அதான் இந்தியன் ஆடியன்ஸை வந்து நான் சைலன்ஸ் பண்ணி காட்டுறோம். ப்ரீவியஸ் மேட்ச் இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாங்க வந்து இந்திய ஆடியன்ஸை வந்து நான் சைலன்ஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு ஒண்ணு அவங்க சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியா டீம்ன்னு நெனச்சுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். பல வருஷமா அவங்க அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ம். ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐசிசி ட்ராஃபீஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்தியா, பாகிஸ்தான் வந்து 9 மேட்சஸ் நம்ம விளையாடிருப்போம். சரிங்களா? ம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 8 மேட்ச் நம்ம அடிச்சிருக்கோம் பாகிஸ்தான. ஓ, ஓகே. ம், அப்புறம் ம், எந்த ம், ம். கான்ஃபிடென்ட்ல வந்து நாங்க அடிச்சிருவோம்னு அவங்க பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு இதுல பேசும்போது வாசிம் அக்ரமா, ரமேஷ் ராஜாவான்னு தெரியல. வாசிம் அக்ரம்னு ம், நெனைக்கிறேன். கரெக்ட். ம், 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 ஆ ம், ம். இவரு வந்து போலிங் போடும்போது, பாகிஸ்தான் போலிங் போடும்போது, ஆ ஒரு விக்கெட் இவரு எடுத்தாரு. சரிங்களா? யாரு? ம். கில்லோட விக்கெட்ட வந்து ம். இவரு அவுட் பண்றாரு. யாரு? நம்ம ஸ்பின்னர். அவர் ஸ்பின்னர் பேரு இவர் அப்ரார்னு நினைக்கிறேன். அப்ராரா? அப்ரார். ஓகேங்களா? அப்ரார். ம். அப்ரார். அவரு விக்கெட் எடுத்துட்டு ஒரு ஒரு ஆக்ஷன் ஒண்ணு பண்ணுவாரு அவரு. இப்படி பண்ணாரு. இப்படி கைய இப்படின்ட்டு கட்டிக்கிட்டு, வெள்ல இப்படி போ, பண்ணாரு. வெள்ல ஆமா, போன்ற வெளில மாரி. போகணும். அதெல்லாம் சோ, பாக்குறதுக்கு ஒரு மாதிரிதான் ஆ இருந்தது. ஆமா. ம். அதுக்கு வந்து வாசிம் அக்ரம் சொல்றாரு. இது ம். வந்து பாகிஸ்தான் ஒரு வின்னிங் நோட்ல இருந்து, ஒரு நம்ம வந்து அப்பர் ஹேண்ட்ல இருந்து நம்ம இத பண்ணியிருந்தோம்னா, பாயிண்ட். செலிப்ரேட் பாயிண்ட். பண்ணியிருக்கலாம் பாசிட்டிவா. ஆனா, நம்பளே வந்து தோக்குற நெலைமைக்கு வந்துட்டோம். நம்ம வந்து சொல்லப்போனா இந்தியா டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. அந்த டைம்ல இந்த டாமினேட் பண்ணிட்டு செலிப்ரேஷன் இருக்கு. வந்து தேவையில்ல. ஏர்லி சோ, செலிப்ரேஷன் அவ் ஆயிடுச்சு அது. அது ஏர்லி செலிப்ரேஷன் தான். தேவையில்லாத ஒரு செலிப்ரேஷன். இப்போ நீ ஜெயிக்கிற மாரி இருந்து நீ பண்றன்னா அது வேற. நீ கரெக்ட். வந்து பாதி மேட்ச் வந்து கேட்ச் டிராப் பண்றாங்க. ஃபீல்டிங் சரியா இல்ல. அந்த கேட்ச், ஒரு ஐயோ எவ்வளவு டிராப்! என்னால அது ஏத்துக்கவே முடியலங்க. அதுதான் அதாவது எனக்கு என்னன்னா கேட்சஸ் மேட்சஸ் வின்னுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ என்னன்னா கண்டிப்பா. 3 கேட்சா விடுவாங்க. கில்லுக்கு 1, ஸ்ரேயஸ் ஐயருக்கு 1, ஸ்ரேயஸ் ஐயருக்கு 2ன்னு நினைக்கிறேன். 2 2, விட்டாங்கன்னு 2 நினைக்கிறேன். 2 ஆமா. விட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா இப்படி இப்படி இந்த ஷாட் ஆடுறாங்க. இப்படி கவர்ஸ்ல, இந்த சைடு கவர்ஸ்ல. கரெக்ட். இது ம். எப்படி விடுறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அந்த அளவுக்கு. ஆனா இது என்ன ஹைலைட்னா, சா சொல்லுவாங்க தெரியுமா, சாகமு சங்கரா சங்கரான்ற மாதிரி லாஸ்ட் கேட்ச் இவர் வந்து ஆமா, முகமது வந்து டைவர்ட்ஸ் ஒரு கேட்ச் பிடிப்பாரு. ஆமா. அதெல்லாம் ஆமா. எதுக்குடா அப்படின்ற மாதிரி இருக்கும். கரெக்ட். இல்ல அவரு கரெக்ட். புடிச்சதுன்னு நல்ல கேட்ச் தான். பட் வந்து அது ரொம்ப லேட் இல்லையா? இந்த எஃபோர்ட்ட வந்து அவங்க லேட். முதல்ல இருந்தே போட்டிருந்தாங்கன்னா, மேபி இன்னைக்கு மேட்ச் வந்து கொஞ்சம் டஃப்பா போயிருந்திருக்கும். அவங்க ஃபீல்டிங்ல, சொன்ன ஆமா, மாரி வந்து ஃபீல்டிங். ஆமா. சோ ஃபீல்டிங் வந்து பெருசா வந்து அவங்க வந்து எஃபோர்ட் போட்ட மாரி தெரியல. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, சிங்கிள்ஸ்லாம் வந்து நெறைய எடுத்தாங்க. விராட் கோலியும் சரி, ஸ்ரேயஸ் ஐயோ, ஐயரும் சரி, எவ்வளோ ரன்னிங் பிட்வீன் த ஸ்டார்டிங்கே விக்கெட்ஸ். ஓடிட்டு இருந்தாங்க, ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ம். அதனால ஆக்சுவலி வந்து கில்லு கூட அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது, நம்ம கில்லு கூட பாத்தீங்கன்னா, ம். கில்லு வந்து 10 வயசு வந்து சின்ன பையன். சோ விராட் கோலி ஆமா. கம்பேர் பண்ணும்போது, கரெக்ட். விராட் கோலி 2 அடிச்சுட்டு 2 கிளைம் பண்றாரு. அடிச்சுட்டு 2 1 சொல்லிட்டு ரிட்டர்ன் கூப்பிடுறாரு. இவன் ஆக்சுவலி நான் ஸ்ட்ரைக்ல நின்னுட்டு இருந்தாரு. யாரு? கில்லு நின்னுட்டு இருந்தாரு. இதெல்லாம் இந்த ஏஜ்லயும் கிட்டத்தட்ட ரன் பண்ற ரன்னிங் பிட்வீன். ஆனா அவ்வளவு கிரேவிங்ஸ் அவருக்கு. எப்படின்னா அவரோட ஆமா. மெயின் டாமினன்ட்டே டிரைவ் ஆன் பிட்வீன் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் தான். சோ இதுதான் அவர் பயங்கர ஸ்ட்ராங்கா பாப்பாரு அவரு. இல்ல சோ அதுல வந்து நீங்க இருந்தாங்க. வந்து விராட் கோலின்னு கொண்டு வந்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவன மாரி விராட் கோலி மாரி வந்து ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் வந்து யாராலயும் எடுக்க ம். முடியாது. ஏன்னா, எடுக்க முடியாது. கரெக்ட். அந்த அந்த ஃபிட்னஸ்ன்றது இதுல தான் பேசும். அது வந்து விராட் கோலி கிட்ட இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. மெயினா வந்து இன்னைக்கு கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் ஆக்சுவலி. ஆமா, ஸோ பெருசு. விராட் 78 கோலி வந்து மீட்டர்ன்னு நினைக்கிறேன். ஆ சரி, சரி. ஸ்ட்ரெய்ட்லலாம் பார்த்தீங்கன்னா 81 மீட்டர்ஸ். 81 மீட்டர்ஸ். ஸோ, ஆமா. ம். அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் கிளியர் பண்ண முடியாது. பட் வந்து முடியாது. விராட் கோலி வந்து அத கிளியரா புரிஞ்சுகிட்டு, ம், நம்ம ம், வந்து ம், ம். சிங்கிள்ஸ் எவ்வளோ எடுக்க முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ எடுத்தா வந்து அந்த வந்து ரன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். அந்த ஸ்கோர் போர்டு வந்து பாயிண்ட். ஏறிக்கிட்டே இருக்கும். டிக் ஆயிட்டே இருக்கும்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். விராட் கோலிய பொறுத்தவரைக்கும் சேசிங் மாஸ்டர் அவரு. நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச அப்படிதான் ஒரு பண்ணிட்டாரு. விஷயம். இன்னைக்கு ரெக்கார்டுக்கு மேல ரெக்கார்டா கேக்குறேன். அவரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு விராட் கோலி. ஆமா, அதாவது வந்து அவர் கரெக்ட். வந்து ஒன் டேல 14,000 ரன்ஸ் வந்து 14,000 அடிச்சுட்டாரு. ரன்ஸ் இன்னைக்கு வந்து தாண்டிட்டாரு. சச்சினுக்கு அடுத்தது அவர் தான் இருக்காரு. அந்த அதிகமான ஐசிசி ரெக்கார்டு. ஆக்சுவலி ஒரு போஸ்டரே போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரே கார்ல ஆமா. வந்து சங்கக்காரா, சச்சின் இருக்காங்க, டிரைவ் பண்றாரு. பக்கத்துல விராட் கோலி, பின்னாடி ஆமா, சங்கக்காரா. சோ விச் மீன்ஸ் அந்த ஆமா. அந்த காரோட இதுல வந்து அவர் இணைஞ்சிட்டாரு. So, விராட் கோலி இந்த மாதிரி கரெக்ட். போட்டிருந்தாங்க ஐசிசி. பாக்குறதுக்கு நல்லா ஆமா, இருந்தது. அதுவும் இல்லாம வந்து எங்களுக்கு என்ன ப்ரெஷர் ஆயிடுச்சு அப்படின்னா, விராட் கோலி 100 அடிப்பாரா மாட்டாரா? அவர் பேட்ல அடிச்சு நம்ம நிறைய பார்த்துட்டோம். பட் இன்னைக்கு பாகிஸ்தான் அடிச்சா அது ஒரு ஹிஸ்டரி அப்படின்ற மாதிரி ஒண்ணு பாத்துக்கிட்டு இருந்தோம். பார்த்தா ஹர்திக் ஆமா, பாண்டியா இடையில போந்து டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு, மிஸ்டர் பாண்டியா அவருக்கு கொஞ்சம் 15 ரன் தேவை, அதை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவர் அடிச்சுட்டு போயிடுவான்ற மாதிரி அவரும் சரி ஆமா. லூஸ் ஷாட் இப்படி ஒரு புல் ஷாட் அடிக்க போய் கிளவுல மாட்டி கேட்ச் ஆயிடுச்சு. சோ நீங்க அதுவுமே விராட் கோலிய கொஞ்சம். கொஞ்சம் பார்த்திருந்தனா, ம். லைட்டா கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு. அவரோட மூஞ்சில ஆமாமா, தெரிஞ்சது பாயிண்ட். லைட்டா. கரெக்ட், டேய் கரெக்ட். என்ன கொஞ்சம் அடிக்க விட்றான்ற ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவர் 100 வந்து அடிக்க போற ஒரு இது ஆமா, வரும்போது, அடிக்க போறாரு. கரெக்ட். அது மிஸ் பண்ணிறக்கூடாது. ஏன்னா ஹி டிசர்வ்ஸ்.
ஏன்னா அவர் நல்லா விளையாடினாங்க. ஆமா. விராட் கோலி வந்து கேம் வந்து எக்ஸலண்டான கேம் இன்னைக்கு. சொல்லப்போனா பாயிண்ட். வந்து 74-50 இன்னைக்கு விராட் கோலி இது. ஆமா, கரெக்ட். அதே அதுக்கப்புறம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 51 நினைக்கிறேன்ல, ஓடிஐ ரெக்கார்ட்ஸ்ல வந்து 51 ஓடி நினைக்கிறேன். ஸோ செஞ்சுரிஸ் பாத்தீங்கன்னா 50 செஞ்சுரிஸ்ல ஃபர்ஸ்ட் செஞ்சுரி 51. விராட் கோலி. ம். விச் இஸ் வந்து அது வந்து ஒரு ரிமார்க்கபிளான ஒரு கரெக்ட். பெஞ்ச் மார்க். அது அதெல்லாம் தொடணும்ன்றது வந்து அதெல்லாம் வந்து கிரிக்கெட்லயே ஊறி போயிருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆளால தான் இதெல்லாம் கரெக்ட். பண்ண முடியும். ஸோ அது 14னா இப்ப வந்து சச்சின் வந்து க்ளோஸ் டு வந்து 14 இருக்காரு கிரண். ஆக்சுவலி இன்னொரு 4 அடிச்சாரு அப்படின்னா கண்டிப்பா சச்சினை பீட் ம், பண்ணிடுவாரு. பட் ஆனா அவ்வளவு பீரியட் ஆஃப் போகுமான்னு எனக்கு தெரியல. பட் காலம் தான் பதில் சொல்லணும். ஸோ ஏன்னா இல்ல சச்சின் ரெக்கார்டு விராட் அது எவரெஸ்ட்ல இருக்கு. ம். அவர் அந்த மாதிரி அடிக்கணும்னா பாகிஸ்தான் கூட இன்னொரு 4 மேட்ச் போட சொல்லுங்க, அடிச்சிருவாரு. நான் ஏன் சொல்றேன்னா, பாகிஸ்தானுன்னு வந்துட்டாலே விராட் கோலிக்கு மட்டும் எங்கிருந்து அது ஒரு தனி ஒரு எனர்ஜி வருதுன்னு தனி ஒரு தெரியல. வருதுன்னு நமக்கு தெரியல. கரெக்ட், அது கரெக்ட். அதாவது சொல்லுவாங்களே மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறின்ற மாதிரி. வெறின்ற மாதிரி அதேதான், பாகிஸ்தானை அதேதான். பார்த்தாலே வெறி ஆயிடுறாரு விராட் கோலி. பார்த்தாலே அது அடி அடின்னு அடிக்கிறாரு அவரு. அவன் பார்த்தாலே அடிச்சிடணும்டா இன்னைக்கு, இவனுங்களை அடிச்சு ஓடணும்ன்ற அதேதான். மாதிரி. அது சரி, அது வந்து நம்ம பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம். அது வந்து அந்த கிரவுடோட அதான் அட்மாஸ்பியர், பச்சை அந்த சட்டை கிரவுண்டோட பச்சை சட்டைன்னு ஒண்ணு அட்மாஸ்பியர். வந்தாலே அடிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அது விராட் ம். கோலி இஸ் லைக் ஒரு நிமிஷம். ம். 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 சாரி, அப்பா கால் பண்ணிட்டார். இதெல்லாம் எடிட்ல கட் ஓகே. பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம். ம். ஓகேவா? ஸோ ம். எங்க பேசிட்டு இருந்தோம்? நான் விராட் கோலி அந்த ஃபைட்டிங் யா, அந்த ஸ்பிரிட். விராட் கோலி வந்து அந்த பாகிஸ்தான் அப்படின்னு வந்துட்டாலே அது அந்த எனர்ஜி, அந்த ஒரு ஒரு மோடு மாறிடுது. அப்படியே ஒரு பீஸ்ட் மோடு மாதிரி மாறிடுது அப்படியே கரெக்டா. ஸோ கரெக்ட். பாகிஸ்தான் வந்தாலே அவருக்கு வந்து பாகிஸ்தான் கூட ஒரு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா, ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டான வந்து ஒரு விராட் கோலி நம்ம பார்க்கலாம் எப்பவுமே. ம். மத்த ம். டீம்ஸ் கூட ம். ஆடுறது வந்து பாத்தீங்கன்னா, விராட் கோலியோட வீக்னஸ் வந்து சிலதெல்லாம் இருக்கும். அத வந்து பிளான் பண்ணி ம். எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க சில டீம்லாம். அந்த ஆஸ்திரேலியா இவங்கலாம் பாத்தீங்கன்னா. ப்ரோ ஆனா இன்னைக்கு வந்து சூப்பரா இருந்தது ப்ரோ. பாகிஸ்தான். அவரோட வீக்னஸ்லயே ஆமா. ஒன்னு சொல்றாங்கல்ல, ஃபோர்த் ம். விக்கெட்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா டிரைவ் ஆட போய் அவுட் ஆறது தான் அவரோட வீக்னஸ்ன்னு சொல்றாங்க. கரெக்ட். ஆனா இன்னைக்கு செம்ம எனக்கு WTCல இருந்து வந்துட்டு இன்னைக்கு அடிச்சாரு பாருங்க, ரெண்டு ரெண்டு டிரைவ் அப்படி கண்ணில் ஒத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமா. சோ இப்ப மிடில் ஆர்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பயங்கரமா நின்னு விராட் கோலிக்கு இன் ஹேண்டுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. சோ இது வந்து பாகிஸ்தானுக்குள்ள மிஸ் ஆச்சு. இதை தான் வந்து அஃப்ரிடியுமே கவர் பண்ணாரு. சோ அதை நம்ம எப்படி கரெக்ட். பார்க்கலாம். மிடில் ஆர்டர்ஸ்ன்றது எந்த அளவுல முக்கியமா பாக்குறோம் நம்ம இந்த இடத்துல. இல்ல, மிடில் ஆர்டர்ஸ்ன்றது வந்து சொல்லப்போனா எப்பவுமே இந்த 1 டவுன் 2 டவுன்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ் அது. ம். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஓப்பனிங் ஆடுறதுன்றது அவங்க நியூ பால் பவர் பிளேல ஆடுவாங்க. பட் ஆனா ம். வந்து மிடில் ஆடுறதுன்றது வந்து வந்து ரொம்ப வந்து பேஷன்ஸ் வேணும். அட் த சேம் ம். டைம் நிறைய சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மிடில பொறுத்த வரைக்கும். லூஸ் பால் கரெக்ட். வரும்போது அதை பவுண்டரிஸ் கனெக்ட் பண்றதும், அட் த சேம் டைம் ஒரு ஆங்கரிங் ரோலாவும் இருக்கணும். அது ரன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு கரெக்ட். மிடில் ஆர்டரோட ஒரு மெயின் ரோல். அது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளா வந்து ஒரு பிளேயர் வந்து செட் ஆகலன்னு ஆமா, தேடிக்கிட்டே சட்ட இருந்தோம். சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ ம். ஆனா ஸ்ரேயஸ் ஐயர பொறுத்தவரைக்கும் எக்ஸலன்ட்டா வந்து அவர் வந்து மிடில் ஆர்டர் வந்து அழகா ஆடி குடுக்குறான். அவன் புரியுது. எப்படின்னா, ம். அ அதாவது ஆம் லூஸ் பால் அப்படின்னா கிடைச்சதுன்னா அடிச்சிருவான். அந்த மாரி கரெக்ட். வந்து ஒரு பிளேயர். இல்லையா, அழகா வந்து ஒரு ஆங்கர் ரோல் போட்டு நீட்டா அவர் வந்து பார்த்தோன்னா, ஒரு 50 அடிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ தெரிய அந்த மாட்டேங்குது bro. ரொட்டேட் வந்தாரு, பண்ணிக்கிட்டே ஆடி இருக்கான். பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா டப்புன்னு பார்த்தா 50 போட்டாரு. என்னடா அது குயிக்கா இப்பதான் வந்து வந்தாரு டப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டாரு. ஆமா. அப்படின்ற குயிக்கா வந்து மாரி இருந்துச்சு. டக்குனு 2 4 அடிச்சான். ஒரு 6 அடிச்சான். கரெக்ட். அழகா மேட்ச மாத்திட்டான். இன்னைக்கு சொல்லப்போனா ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்ச ஒரு 6 வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ம். 1 ஆர் 2 மீட்டர் 6 அது. ஓ! அவ்ளோ ஓகே. ஒரு சரியான ஒரு ஷாட். ம். அந்த மாரியான ஒரு வந்து ஒரு பவர்ஃபுல் ஷாட் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் மாரியான பிளேயரால தான் அடிக்க முடியும். பாயிண்ட். ஐபிஎல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 100 மீட்டர்ஸ வந்து ரீச் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தல தோனி. அந்த மாரி தான் அடிக்க முடியும். அவருக்கு நம்ம ஈக்குவலா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து எப்பவுமே வந்து அந்த 100 பெஞ்ச் மார்க் அந்த ரீச் பண்ணிடுவாரு அவரு. 100 கரெக்ட். மீட்டர்ஸ்ன்றது 23ஆம் தேதி வேற அசால்ட்டா. ஐபிஎல் வருது. மும்பை வெர்சஸ் சென்னை. அதுலயுமே பார்க்க இருக்கோம். பார்ப்போம் எம்.எஸ். தோனி கண்டிப்பா, இறங்குறாரா? அந்த கண்டிப்பா. மீட்டர் ரீச் பண்றாரான்னு பார்ப்போம் என்னன்ட்டு. ஆனா இடையில போட்டாங்க நினைக்கிறேன். பார்த்தீங்களான்னு தெரியல. இடையில வந்துட்டு ஆ, என்ன சார் எம்.எஸ். தோனி வந்துட்டு ஏதோ ஒரு ஆட் ஷூட்ல வந்துட்டு இப்போ அவரை காமிச்சாங்க. அவர் உட்காந்து ஜாலியா ஆ, என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அதெல்லாம் ஆமா, பார்க்க முடிஞ்சது. நல்லா இருந்துச்சு அந்த விஷுவல்ஸ்லாம். சோ அதான் அந்த மாதிரி ஆங்கரிங் ரோல வந்து சூப்பராவே பண்ணியிருந்தாரு நம்ம ஸ்ரேயஸ் ஐயர். ஆமா. அங்க வந்து பாகிஸ்தான்ல அது மிஸ் ஆச்சு. பிளஸ் ஆல்சோ பாத்தீங்கன்னா இந்த இந்த மேட்ச் வின்னிங் பத்தி பார்க்கலாம். ஸோ மேட்ச் வின்னிங்ன்றத பத்தி டீசென்ட்டா இருந்தது. ஸோ எந்த விதமான ப்ரெஷருமே வந்து இந்தியா சைடுல எடுத்துக்க முடியல. ஏன்னா அவங்க அழகா ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பேக் டு விக்கெட்ஸ்க்கு போலாம் கரண். விக்கெட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விக்கெட் ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை வந்து நம்ம அஃப்ரிடி எடுத்திருப்பாரு. ஸோ நல்ல ஒரு யாக்கரை வந்து ரோஹித் சர்மா வந்து. சூப்பரான யார்கர் அது. ஆமா, அது வந்து அது அது வந்து கரெக்ட் தானா? அது இல்ல அது எப்படி ஆடி இருந்திருக்கணும் ஆக்சுவலி.
இல்ல அது ரோஹித் சர்மா வந்து ஆக்சுவலி வந்து அவர் ஒரு நல்ல ஹிட்டிங் மோட்ல இருந்தாரு. அதுக்கேத்த மாரி குயிக்கா வந்து ஒரு 20 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. ஸோ ஆமா, அவர டக்குனு அடிச்சிட்டாரு. பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து எப்படின்னா, அவரு ஸ்டார்ட்டிங் ஒரு நல்ல இது எடுத்து குடுத்துடணுன்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் எப்பவுமே ரோஹித் சர்மா ஆடுவாரு. ஸோ அதே தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. அது ம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் வந்து ஒரு மாரி வந்து யார்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஸ்விங்கா இருக்கும் பால். கரெக்ட், அது வந்து கரெக்ட். ரோஹித் ம். சர்மா வந்து எதிர்பார்க்காத ஒரு பால் தான் என்ன கேட்டா. அது எந்த மாரி ஒரு பேட்ஸ்மேனா அவரை இருந்தாலும் அவர் எதிர்பார்க்கல. வந்து பேலன்ஸ் பண்றதுக்குள்ள ஆ டக்குன்னு போயிடுச்சு அது பால். வந்து கரெக்ட், யார்க்கர் வந்து கரெக்ட். காலுக்குள்ள வர மாரி வந்து ஒரு மாரி உள்ள ஸ்விங் ஆயி போல்ட் ஆயிடுச்சு அது. ஸோ அது கரெக்ட், வந்து எக்ஸலன்ட் பால் வந்து ஷஹீன் என்ன பொறுத்தவரைக்கும் அவர் அஃப்ரிடி போட்டது வந்து சூப்பர் பால் அது. அதுக்கு கரெக்ட், கரெக்ட். கண்டிப்பா கிரெடிட்ஸ் குடுத்தே ஆகணும். ஸோ அது ஆமா, நல்ல அது ஒண்ணுமே பிரேக்கு. பண்ண முடியாது. நல்ல பிரேக் அது. அது பண்ண ஆமா. செலிப்ரேஷன்ல சூப்பரா இருந்துச்சு. அவரோட கரெக்ட். இதான செலிப்ரேஷன் பண்ணது. சோ அடுத்த விக்கெட் ஆமா. பாத்தீங்கன்னா சுபன் கில். சோ சுபன் கில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி அந்த அந்த ஸ்பின்னர் வந்து அவன் கையில ஒரு மாரி பண்ணிட்டாங்க. நான் அவனே எக்ஸ்பெக்ட் பண்ணல. விராட் கோலி ஒண்ணுமே ஷாட் இல்ல. எப்படி அது பண்ணா. வந்து அப்படியே நீங்க வந்து நம்ம அஸ்வின பார்த்தீங்கன்னா, அவர் போடுவார் எக்ஸாக்ட்லி. பார்த்தீங்களா, அந்த கேரம் ஆமா. பாலு, அந்த அந்த விரல மாரி. அப்படி சுண்டி விடுவார். ஆ அதே கரெக்ட். பால் தான். ஆனா வந்து அவர் வந்து அப்ரார் வந்து சூப்பரா டெலிவர் பண்ணாரு அந்த பாலு. ஆமா, அது வந்து கரெக்ட். அது சுப்மன் கில் வந்து அவரு அவரோட ஒண்ணுமே 50யுமே மிஸ் புரியல. ஆயிடுச்சு. ம், ஆமா. ம். சுப்மன் கில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது 50 போட்டிருந்தா தொடர்ந்து கன்சிக்யூட்டிவா வந்து அவர் வந்து 50 ஆமா, ரன்ஸ் 50. வந்து ஆனா ஆனா 5வது 50. அவரோட கரெக்ட். அவரோட பிளே எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி சென்சிபிளா ஆடுறாரு. ஒரு மாதிரி காமன் கம்போஸ்ட் ஆமா. எப்படின்னா ரெடியா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட ஐ எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மாதிரி செட்டில்டா இருக்காரு. ரொம்ப எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லை எனக்கு. நான் கிளியரா இருக்கேன். அது மாதிரி அடிக்கும் போதும் பாத்தீங்கன்னா அப்படி பேட் அப்படி ஒட்டுக்கா வருது. அவரோட பாடியோட ஒட்டுக்கா வருது. சோ அதெல்லாம் ஆமா. பார்க்கும்போது ரொம்ப கிளியரா இருக்கு. ஒரு மைண்ட் வைஸும் பிசிக்கலாவும் பயங்கரமா இல்ல ஃபிட்டா இருக்காரு. இதுக்கு வந்து சொல்லணும்னா, ரீசென்ட்டா வந்து சுப்மன் கில் வந்து ஒரு சின்ன இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு. இதுக்கு ம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில்லோட பேட் லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். ஸோ, அவரு ஓகே. என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்ப வந்து பேட் லிஃப்ட்ட வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஒரு இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா ஓகே, ஓகே, சொல்லுவாரு. ஓகே, ஓகே. நான் வந்து என்னோட ம். பேட் லிஃப்ட்ட வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். ஸோ தட் ம். வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹுக் ஷாட், புல் ஷாட்டுக்குலாம் வந்து என்னோட பேட் போயிடு லிஃப்ட் ஆமா. கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது, என்னால வந்து ஈஸியா வந்து அத கனெக்ட் பண்றக்கூடிய டைமிங் எனக்கு கிடைக்குது. பிளஸ் வந்து நான் வந்து பவர் வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். அதாவது ஒரு பால வந்து நம்ம பவர்ஃபுல்லா அடிக்கணுன்ற அவசியம் ம். கிடையாது. இந்த மாரி ம். பால்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் வந்து கரெக்ட்டா கனெக்ட் பண்ணா போதும் வித்தவுட் பவர். ஸோ அதுக்காக கரெக்ட். நான் வந்து என்னோட பேட் லிஃப்ட் வந்து கொஞ்சம் ஹைட்ட கம்மி பண்ணி, நான் வந்து ம். கொஞ்சம் ரெடியா இருக்கிற மாரி இருந்துட்டு தான் நான் வந்து கனெக்ட் பண்றேன். அதனால எனக்கு வந்து இது வந்து ஈஸியா இருக்கு. எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படின்ற ம். மாரி ம். ம். கில் ம். சொல்லியிருந்தாரு. ஆமா, ஸோ எனக்கு ரொம்ப அத பிடிச்சிருந்தது தான் வந்து கில்லோட இப்ப வந்து ஒரு. ஃபாலோ ஆமா. பண்றாரு. ஆமா. டன் 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 டன். ஸோ அதான் கிரண். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்தியாவோட டாமினன்ட் நல்லாவே தெரிஞ்சிச்சு. நம்மளுமே கண்டிப்பா. 2017க்கு ஒரு ஒரு ரிவெஞ்ச் எடுத்துட்டோம். ஆக்சுவலி வேர்ல்டு கப்ல எடுத்துட்டோம். பட் ஆனா சாம்பியன்ஸ் ட்ரோபி 2017 விட்டோம் இல்லையா. ஸோ விட்டதுக்கு ஆமா, ஒரு ஆமா. ரிவெஞ்ச் அப்படின்னா இதுதான். ஸோ இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு க பாகிஸ்தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க கண்ட்ரியே திருப்பி வந்து நமக்கு வந்து அவங்க வென்யூல ஆட முடியாம நமக்கு வென்யூக்கு வந்து அடி வாங்கிட்டு போறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட ப்ரௌடு மூமெண்ட்டா தான் எல்லாருமே பார்ப்போம். 1.5 கண்டிப்பா. பில்லியன் மக்களுமே வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல வந்துட்டு டெலிகாஸ்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுமே ப்ரிவியூ ஷோஸ்லாம் பார்த்து சூப்பரா என்ஜாய் பண்ணோம். ஸோ ஓவராலா இந்தியா டாமினேட் வந்து பயங்கரமா டாமினேட் பண்ணி டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. ஸோ கோயிங் ஃபோர்த் கரெக்ட். எப்படிலாம் இருக்கும் கிரண்? ஸோ கோயிங் ஃபோர்த் நம்ம இந்தியாவோட டாமினேட் அடுத்து நியூசிலாந்து கூட இருக்கு. ஸோ எப்படி அடிச்சு நம்ம செமி போயிடுவோமா? கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இப்ப செமி போன மாரி தான். ஸோ அடுத்த ம். மேட்ச் வந்து நாளைக்கு வந்து நமக்கு வந்து நியூசிலாந்து அண்ட் பங்களாதேஷ்ல வந்து ஒரு டிசைட் ஆயிடும். நாளைக்கு ஆமா, வந்து நியூசிலாந்து டிசைட் நம்ம டிசைட் யார் ஆயிடும். யாரு செமி இப்ப நாளைக்கு நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்கன்னா, ஆப்வியஸா இந்தியா, நியூசிலாந்து தான் செமி ஃபைனல்ஸ். ஸோ கரெக்ட். நாளைக்கு மேட்ச்ல நமக்கு தெரிஞ்சிரும். பட் ஸ்டில் வந்து நம்ம வந்து ஆ மத்த டீம்ஸ டிபெண்ட் பண்ணிலாம் நம்ம ஆட வேண்டாம். என்ன ம். பொறுத்தவரைக்கும் ம். இந்தியா ம். வந்து ம். அத செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா, நம்ம கிட்ட இருக்கிற டீம பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லா பிளேயர்ஸ் இருக்கிற ஃபார்ம பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா ம். மேட்சுமே வின் பண்ணி ஃபைனலும் கண்டிப்பா வின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம இந்தியா கிட்ட இருக்கு. ஏன்னா, அந்த 2020 எக்ஸாக்ட்லி. வேர்ல்ட் கப் நம்ம வின் பண்ண அதே ஒரு பூஸ்டோட தான் நம்ம வந்து இப்ப ஆடிட்டு இருக்கோம். ஸோ அதே எக்ஸாக்ட்லி கிரண். எனர்ஜியோட ஆடிட்டு இருக்கோம். சேம் நம்மளோட ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி. இன்னைக்கு சொல்லப்போனா ரோஹித் சர்மாவுக்கு உடம்பு சரியில்ல ஆக்சுவலா. அவர் வந்து ஆமா, நெறைய போயிட்டு இது உள்ள நடுவுல போயிட்டு வெளில வந்தாரு. ஆமா. ஆமா. அவரு வந்து கரெக்ட். ரொம்ப வந்து ஆடுவாரா இல்லையான்னு ம். ஆனா, பட் வந்து உண்மையிலேயே அவருக்கு கிரெடிட்ஸ் குடுத்தே ஆவணும் நம்ம இன்னைக்கு. அவர் வந்து ஓகே. அந்த மாரி ஒரு கஷ்டத்துலயுமே ரோஹித் சர்மா உள்ள வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாவே நின்னுகிட்டு இருந்தாரு. நீங்க அவர பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். அன்கம்ஃபர்டபுளாவே நின்னு ம். அவரு ஒரு வழியா பண்ணிட்டாரு. பட் வந்து நம்ம வந்து இதே ஒரு எஃபோர்ட்டோட, இதே ஒரு எனர்ஜியோட கண்டிப்பா நம்ம ஆடுனோம் அப்டின்னா, கண்டிப்பா எல்லா மேட்சஸும் ஜெயிக்கலாம். நம்ம வந்து இந்த வாட்டி ஓகே வேர்ல்ட் கப் கரண். சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்மளுது தான். கண்டிப்பா. நம்மளும் அதே கனவோட நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் திஸ் கண்டிப்பா. செஷன் அண்ட் உங்களோட தாட்ஸ்லாம் சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ கிரண். ஸோ மீண்டும் ஒரு அனாலிட்டிக்கல் வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் த டைம். அன்டில் தென் நான் உங்கள் கோபிநாத். டேக் கேர். பை பை.